Hi friends, this video is sponsored by BuyMote app. இதில் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே ரொம்ப லோ ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியோட கிடைக்குது. ஸோ என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸு, மசாலா ஐட்டம்ஸ், ஆயில்ஸு அப்படின்னு நம்ம சமைக்கக்கூடிய எல்லா பொருளுமே, குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸு, ஸோ அப்புறம் பூஜை ஜாமான்கள், இது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ BuyMote ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராடக்டெல்லாம் வியூ பண்ணி பாருங்கள். நீங்களே மற்ற ஆப் ஏதாவது மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரைஸாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ சர்வீஸும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்லாம் வியூ பண்ணி ஒரு முறை வாங்கி பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். திரும்ப நீங்களே வாங்குவீங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக குவாலிட்டியோட லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு புரியும், அப்போ தான் நல்லா செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 5 ஸ்பூன் தயிர், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குழம்பு மிளகாய்த்தூள் அதிகப்படுத்தி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். கலந்தாச்சு. இது ஒரு வாரமாக மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு நல்லா அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கர் எடுத்துக்கிறேன். ஸோ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் கடலெண்ணெய் அல்லது கோல்டு வின்னர் எது வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே எண்ணெயை சேர்க்காமல் 2-3 எண்ணெயாக சேர்க்கும் போதும் நல்ல சுவை வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, கசகசா, கரிஞ்சீரகம், இதெல்லாம் வந்து ஒரு பேக்கெட்டில் பிரியாணிக்கு போடுறதுக்குன்னே இருக்குது. இந்த மாதிரி கடையில் கேட்டு பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் சோம்பு, கசகசா, கரிஞ்சீரகம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதையும் நான் வந்து 6 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். எனது வந்து சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் அப்படிங்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நடுவில் கீறி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து வதங்கிருச்சு வெங்காயம். இந்த டைமில் 2 அல்லது 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும், நல்லா பச்சை வாசனை போயிடும். இப்போ 2 சின்ன தக்காளி வந்து நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும்.
பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். இந்த டைமில் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இடையில வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ நம்ம கறி வந்து நம்ம வதக்கிறதுலேயே 3/4 வெந்துடணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் கறி வந்து நல்லா வெந்திருக்கு. நம்ம மூடி போட்டு வச்சு அடிக்கடி கிண்டி விடும்போது கறி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஓப்பனில் வச்சு வேக வைக்கிறத விட நம்ம மூடி போட்டுட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மலபார் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 6 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ நான் 9 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து எஸ்எஸ் பொன்னி பாசுமதியாக இருந்தால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி குக்கரில் யூஸ் பண்ணுற மாதிரி 1 டம்ளருக்கு எத்தனை டம்ளர் தண்ணி வைப்பீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு எப்படி நீங்கள் தண்ணி வைப்பீங்களோ அதே மாதிரி கூட நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து சரியாக இருக்கும். மலபார் அரிசிக்கு மட்டும் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் சரியாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதை கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி வந்து நல்லா சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு நல்லா வேகட்டும். இப்போ இடைக்கு இந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணி இஞ்சிற அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா இஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு வெயிட்டரையும் போட்டுடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். நம்ம நல்லா தண்ணி இஞ்சினதுக்கு அப்புறம் தான் இது செய்கிறோம். அடுப்பை நல்லா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக வச்சுருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடியே பிடிக்கல எனக்கு. தண்ணி வந்து நான் மலபார் அரிசிக்கு எனக்கு 1 டம்ளர் கரெக்டாக இருக்குது. நீங்கள் எஸ்எஸ் பொன்னி பாசுமதியாக இருந்தால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். நல்ல சுவையான பிரியாணி வந்து ரெடி. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.